ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான செம்ம டேஸ்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு ஒன்று ரெடி பண்ணிடலாம். வந்து சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டணும். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போடணும். பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூன் போடணும். போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் போட்டுறணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து லெமன் ஒரு லெமன் எடுத்து அப்படியே அதில் ஸ்க்வீஸ் பண்ணி விடணும். இப்போ புளி கரைச்சி 1 ஸ்பூன் அப்படியே இதையும் போட்டு நல்லா நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் வேணும்னா. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மீனை எடுத்து இதில் போட்டு மினிமம் 1 ஹவர் வைக்கணுங்க. மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ மீனை போட்டு நம்ம அழகாக அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபிஷ் எடுத்து இது மாதிரி உள்ளே போட்டு லைட்டாக எல்லா சைடும் படுற மாதிரி நீங்கள் லைட்டாக தேங்காய் அரைச்சிங்கன்னா லைட்டாக அது கூட ஒரு ட்ராப் ஊற்றிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக அரைச்ச தேங்காய் பேஸ்ட் எடுத்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா நம்ம அப்ளை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நான் ஃப்ரை பண்ணிட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹவர்ஸ் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. சூப்பராக எல்லாம் உள்ளார போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். வந்து கம்மியாக தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஹெல்த்தி இது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணுற ஃபிஷ் எடுத்து வச்சிட வேண்டியதான். நீங்கள் பார்க்கலாம் என்னடா ரெட் கலரில் இல்லையேன்னு சொல்லிட்டு. நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கல. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் இதுதான் சேர்த்துருக்கோம். அதனால் கலர் இப்படி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நான் அந்த மசாலே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ நம்ம திருப்பி போடும் போது மேலே ஒட்டலைன்னா லைட்டாக இது கொஞ்சம் அப்படியே நம்ம அப்படியே மேலே தடவிக்கலாம். சிம்மில் வச்சிடலாம். நம்ம கீழே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ நம்ம லைட்டாக அப்படியே திருப்பி போடலாம். மசாலா கீழே ஒட்டியிருக்கோம், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எடுத்து நம்ம அப்படியே ஃபிஷ் மேலே வச்சிடலாம். இப்போ இந்த இல்லாத டைம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக இப்படி மசாலா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். எவ்வளோ கம்மியாக இல்லை, எவ்வளோ டேஸ்ட்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தி. மரசக்க கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. ரொம்ப ஆயில் கம்மி. இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல். பாருங்கள், ஃபிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதாவது மேலே கிறிஸ்பியாகவும் அந்த மசாலா இருக்கும், உள்ளே ஜூஸியாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சேம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு நீங்கள் செய்கிறீங்க. செஞ்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத சாப்பிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.